ஹை டிஎஸ் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் அழகி இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமிலேருந்து வேலூர்லேருந்து நான் உங்கள் ஜெயந்தி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் தெரியா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, 2 சகோதரிங்க கேட்டிருக்காங்க பிளாக் மார்க்குக்கு என்ன மாதிரி ப்ளீச் கொடுக்கலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இன்னொரு சகோதரி இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக நான் இந்த தியரி கிளாஸாக இந்த வீடியோ கொடுக்குறேன். வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ப்ளீச் வந்து 3 வகைப்படும் சொல்லியிருக்கோம். ஒன்று வந்து பவுடர் ப்ளீச், ஹெர்பல் பவுடர் ப்ளீச். இந்த ஹெர்பல் பவுடர் ப்ளீச் கூட என்னென்ன நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா HB அமோனியா மிக்ஸ் பண்ணி அப்ளிகேஷன் கொடுப்போம். இன்னொன்று வந்து க்ரீம் ப்ளீச். க்ரீம் ப்ளீச் அப்படின்னா க்ரீம் ப்ளீச் கூட சால்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்டோ ப்ளீச், டீடான் ப்ளீச். இந்த 2 ப்ளீச்சுமே என்ன அப்படின்னா ரெண்டுமே ஒரே எஃபெக்ட் தான் கொடுக்கும். ரெண்டுமே எல்லாமே நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணியே நம்மளுக்கு அப்படியே கொடுத்துருவாங்க. இந்த க்ரீம் எடுத்து நம்ம அப்படியே அப்ளிகேஷன் கொடுக்க போகிறோம். இந்த க்ரீம் கூட நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ ப்ளீச் அப்ளிகேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்கலான்னு பார்க்கலாம். எந்த பார்ட்டெல்லாம் கொடுக்கலான்றதை நான் சொல்கிறேன். ப்ளீச் அப்ளிகேஷன் எல்லாருக்குமே கொடுக்கலாம். கை, கால், கழுத்து, ஃபேஸு இந்த இடத்துல எல்லாமே நம்ம ப்ளீச் பண்ணலாம். ஆனால் நீங்கள் பண்ணுற விதத்தை பொறுத்து இருக்குது. அவங்களோட ஸ்கின் என்ன மாதிரி ஸ்கின்ன்றதை பார்த்துட்டு இந்த பார்ட்டிலெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதை நான் சொல்கிறேன், இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் முக்கியமான விஷயம். யாருக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்ட் லேடிக்கு நம்ம பண்ணக்கூடாது. ரொம்ப பிம்பிள்ஸ் இருக்கிற ஸ்கின்னுக்கு நம்ம பண்ணக்கூடாது. சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு நம்ம பண்ணக்கூடாது. இது மூணும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது. ஏன் ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்களுக்கு மூக்கிலெல்லாம் நெடி போயிட்டு இரும்பல் தும்பல் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு விதமான கெமிக்கல் இல்லையா? என்ன தான் நம்ம ப்ளீச் வந்து கெமிக்கல் இல்லை அப்படின்னாலும் தேவையான கெமிக்கல் அதில் நம்மளுக்கு ஆட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ப்ளீச் அப்ளிகேஷன் அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களோட மூக்குள்ளெல்லாம் நெடி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அவங்களோட குழந்தையும் பாதிக்கும். அதனால் அவங்களுக்கு ப்ளீச் அப்ளிகேஷன் கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிம்பிள்ஸ்க்கும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. சென்சிட்டிவ்க்குன்னு அதை விட ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன் அப்படின்னா சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு எதுவுமே ஒத்து வராது. ஒரு ஃபேஷியல் பண்ண மாட்டாங்க, ப்ளீச் பண்ண மாட்டாங்க. பண்ணாலும் ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடும். அவங்களுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இல்லையா? ஸ்கின்னு ரெட்டிஷாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதுதான் சென்சிட்டிவ் ஸ்கின்னு சொல்லுவோம். அப்போ இருக்கும்போது அவங்களுக்கு எதுவுமே ஒத்துக்காது. சர்க்கிள்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதும் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்கின் பாலிஷிங்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி. ஓகே டேஸ், இது உங்களுக்கு நான் தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக கிளாஸ் வீடியோ வேணும்னா என்னோடய கிளாஸ் வீடியோவை வாட்ச் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டேஸ்.